வணக்கம். இன்னைக்கு 23/4/2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது. நான் இங்கே திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் திண்டிவனம் கன்னியப்பன் முருகன். இது நான் பேசுறது யாருக்கிட்ட அரசியல்வாதிக்கோ பொதுமக்களுக்கோ கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் பேசுகிறேன். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? காசுக்கு கொடுக்கக்கூடாது, இது எடுத்து போகக்கூடாது, நகை எடுத்து கூட சொல்லு தவிர இந்த ஓட்டு போடுற மக்களுக்கு வேண்டிய சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்கல. அது செய்ய வேண்டியது யார்? எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கெங்கே எலெக்ஷன் ஓட்டு பூத் இருக்குதோ அந்த இடத்துல பாத்ரூம் லிட்ரின் தனித்தனியாக இருக்கணும், அவசியம் இருக்கணும். ஏன்னாட்டா இன்னைக்கு ஏஜ்டு பீப்புள்ஸ் வராங்க, சுகர் பேஷண்ட்டு வராங்க, அந்த வெயிலில் நிற்கிறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க, யூரின் பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பாத்ரூம் லெட்ரின் கிடையாது. ரெண்டாவது, கத்திரி இந்த வெயிலில் வச்சுருக்கீங்க, அங்கே ஃபேன் வசதி கிடையாது. ரெண்டாவது, தண்ணி வசதி கிடையாது. என்ன இல்லை? பாத்ரூம் வசதி இல்லை, ஃபேன் வசதி இல்லை, இன்னொன்று என்னது, தண்ணி வசதி இல்லை. நீங்கள் ஓட்டு போடணும் ரொம்ப வற்புறுத்துறீங்க மக்களை. நீங்கள் நியாயம்தான். அதுமாரி மக்களை நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பண்ணிட்ட முன்னாடி எங்கே எலெக்ஷன் பூத் இருக்குதோ அங்கே பாத்ரூம் லெட்ரின் அந்தந்த ஸ்கூலுக்கு எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் மூலியமாக கட்டி வைக்கணும். அப்படின்னா அந்தந்த ஸ்கூல் வளர்ச்சி பெறும். தண்ணி டேப் எட்டு கொடுத்துடலாம். பாத்ரூம் லெட்ரின் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷனே அந்த ஸ்கூலுக்கு செஞ்சிடுது. மக்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். கவர்மெண்ட்டை எதிர்பார்க்க வேண்டிய வேலை இல்லை. அதேமாரி எலெக்ஷன் பூத்தில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, அவங்களுக்கு சரியான உணவு இல்லை. எப்படி? அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படவில்லை. ரெண்டாவது, அங்கே போலீஸ் அவங்க கால் கடக்க நிற்கிறாங்க. நிற்கும் போது வெயிலே நிற்கிறதுனால அவங்களோட யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம், வரும். ஏஜ்டு பீப்புள்ஸு அவங்களுக்கு சரியான முறையில் மோர் கொடுக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, ஒரு ஃப்ரூட்ஸோ எதனா கொடுக்கலாம். அதுமாரி நீங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் ஆராயணும். புரியுதுங்களா? இந்த எலெக்ஷன் சீஃப் இருக்கார் இல்லையா, இதை முடிஞ்ச யார் யார் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை நீங்களே பேசலாம். அனைத்து அரசியல்வாதிகளும் சாதாரண இப்போ போயிட்டு என்னோடய வயசு 56 வயசு, சுகர் கம்ப்ளைண்ட்டு, பிபி இருக்குது, போய் என்னால் நிற்க முடியல, 3/4 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன், தண்ணி கிடையாது, இதுக்கோசம் நான் சுகர் மாத்திரையே போடாத போய் நின்றுட்டு இருந்தேன். நான் போட்டால் யூரின் வந்துருமோ அப்படின்ட்டு. இப்படிலாம் இருக்கும்போது எலெக்ஷன் நடத்துறதுக்கு நிறைய பிளான் பண்ணுங்கள். நோட்டு கொடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை கமிஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி, எலெக்ஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷன் நல்லா இருக்கும். விழிப்புணர்வாக செய்யுங்க. நாட்டுக்கு தேவையான தலைவர்களை எடுத்துகிட்டு வாங்க. நாடு சுபிட்சமாக இருந்தால் தான் மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. மக்கள் சுபிட்சமாக இருந்தால் தான், நல்லவங்களாக இருந்தால் தான், நாட்டு மக்கள் விசுவாசமாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். எதனா தவறாக பேசி இருந்தால் மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். நான் பேசுகிறது திண்டிவனம் கன்னியப்பன் முருகன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்களே எடுத்து வரீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத எலெக்ஷன் கமிஷனுக்கு எடுத்துகிட்டு போங்க. நன்றி.